நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் யஜ்அலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர் ஸதக்கல்லாஹு மௌலானா அல்-அஸீம். உலகெங்கும் தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய ஆற்றலால் மனித படைப்பு விரிவடைந்திருப்பதை பற்றி, இந்த மனித உருவாக்கம், இன்னும் சொல்ல போனால் மனித உருவாக்கத்தினுடைய தொழிற்சாலை, இவைகளால் மனித குலத்திற்கு ஏற்பட வேண்டிய மிக பெரும் பேரருள், இது சில நேரங்களிலே தடைபடுகிறது. இது அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்படி அகீம் என்று சொல்லப்படும் மலட்டு தன்மைக்கான காரணங்கள் ஆண்களிடத்திலே சில நேரங்களில் இருக்கலாம், பெண்களிடத்தில் சில நேரங்களில் இருக்கலாம், சில நேரங்களில் பொது காரணமாகவும் இருக்கலாம். மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மலட்டுத்தன்மைக்கு பொது காரணம் இருக்கலாம். எப்படி? இருவரில் ஒருவருக்கு அந்த உயிரணு பயணிக்கக்கூடிய வழியில் ஏதாவது குறைபாடுகள், அடைப்பு, நோய் தொற்று இவைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது மிக எளிதாக சரி செய்து விடலாம். மருத்துவர்களே இதை சரி செய்து விடுவார்கள். அறுவை சிகிச்சை மூலம் இதை குணப்படுத்தி விடலாம். இரண்டாவது, உணர்வு மற்றும் மன ரீதியிலானவை. சில நேரங்களில் மிக நெருக்கமான சொந்தங்களுக்கு இடையிலே மிகவும் கலந்து பேசி இரத்த பந்த உறவுகளாக பழகிக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியிலே திருமணங்கள் நடந்து விடலாம். இது ஒரு ஆற்றல் உள்ள அந்யோன்யமான சுகமான தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்காது. எனவே அவர்களுடைய அந்த முக்கியமான நேரம் பாதிக்கப்படும். உணர்வினால் பாதிக்கப்படும், மன ரீதியினால் பாதிக்கப்படும். ஆனால் இவற்றையும் சரி செய்யலாம். அவர்கள் இருவரையுமே கலந்த ஆலோசனைக்கு உட்படுத்தலாம். அவர்கள் இருவரிடமும் கவுன்சிலிங் செய்யலாம். எப்படி இதை சரி செய்வது என்பதை அவர்களை வைத்தே அணுகி அதை சரி செய்வதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரண்டாவது, ஒரு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ அடிக்கடி இச்சையுடன் பார்ப்பதும் மலட்டுத்தன்மைக்கு காரணம் என்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அடிக்கடி இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், இச்சையுடன் பார்த்து கொண்டிருந்தால், எந்த நேரத்தில் அவர்கள் குழந்தைகளினுடைய உருவாக்கத்தில் ஈடுபட வேண்டுமோ அந்த நேரத்தினுடைய சக்தியை அவர்கள் இழந்து விடுவார்கள். எனவே அடிக்கடி இச்செயலில் ஈடுபடுவதை இஸ்லாம் கண்டிக்கின்றது. அடிக்கடி என்ன, ஒரு அந்நிய ஆணை அந்நிய பெண்ணும், அந்நிய பெண்ணை அந்நிய ஆணும் இச்சையுடன் பார்ப்பதை அறவே தடுக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் பார்வையால் நீங்கள் செய்யும் ஜினா என்பதாக சொல்லுகிறது. ஜினல் ஐனி அன்-நظர், கண்கள் செய்யும் விபச்சாரம் பார்வை கோளாறு என்பதாக சொல்லுகிறது, இச்சையுடன் பார்ப்பது. ஐந்தாவது ஒரு காரணம் இருக்கிறது, மரபு வழி, ஜெனட்டிக். ஏற்கனவே என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அது எனக்கும் தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஜீன்களில் வந்துவிடும். பிறகு அந்த மலட்டுத்தன்மை என்பது என்னுடைய குடும்பத்திலும் இருக்கும். அடுத்து
புது வகையான உணவுகள். இப்பொழுது மனிதன் சாப்பிடக்கூடிய பல்வேறு வகையான புது வகை உணவுகள் மனிதனிலே மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துவதாக அறிவியலாளர்கள் ஆராய்ந்து சொல்லுகின்றார்கள். ஏதேதோ உணவுகள் அவைகள் மனிதனுடைய ஆண்மை தன்மையை பாதிக்கிறது. பெண்களினுடைய சினைமுட்டை உருவாக்கத்தை பாதித்து அது மலட்டுத்தன்மையை உருவாக்குகிறது. ஏழாவது ஒரு காரணம் இருக்கிறது, கடின வேலைகள். இன்றைய உலகத்தில் ஆணும் உழைக்கின்றான், பெண்ணும் உழைக்கின்றாள். சாதாரணமாக இவர்களுடைய உழைப்பு இல்லை, கடினமான வேலைகளுக்கு தங்களை ஆட்படுத்துகின்றார்கள். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், இரவு முழுவதும் வேலை. அதிகாலையிலிருந்து 10 மணி வரை, இரவு 11 மணி வரை வேலை. அறக்க பறக்க ஓடுகின்ற வேலை. யார் என்ன சொல்லுவார்களோ, நம்முடைய மேலதிகாரிகள் ஏதாவது நம்மை திட்டுவார்களோ என்று ஆணும் பெண்ணும் கடினமாக உழைக்கின்ற இந்த செயல் இருக்கின்றது. இரவிலே அவர்களுடைய மனதை பாதித்து அவர்களை எந்த விதமான நிலைக்கு முற்படுத்தாமல் அப்படியே அயர்வாக்கி விடுகின்றது, சோர்வாக்கி விடுகிறது. இதுவும் காரணம். அல்லாஹ் தன்னளவிலே இவைகளை வைத்துக் கொண்டிருப்பதாக சொன்னாலும் மனிதன் எவைகளை காரணம் என்று அறிந்து கொண்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கு அவனுக்கு வழி இருக்கிறது. எனவேதான் ஆண்களில் 3 காரணம், பெண்களில் 3 காரணம், ஆண்களிடத்தில் 4 காரணம், பொதுவாக 7 காரணங்கள் என்பதாக மருத்துவ உலகம் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களை நமக்கு பட்டியலிட்டு தருகிறது. அடுத்து இதற்கு தீர்வுகள் என்ன? காரணங்களை மட்டும் சொன்னால் போதாது, தீர்வுகள் என்ன, இவற்றை எப்படி அணுகுவது என்பதை வருகின்ற தொடரில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.